திருவிழா, தாத்தாவை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு அன்புமணியோட மகள் குற்றஞ்சாட்டுறாங்க. குடும்பமா சேர்ந்து பொய் பேசுறாங்கன்னு பேத்திகளை சாடி இருக்கிறாரு தாத்தா ராமதாஸ். யாரு பெரிய சயின்டிஸ்ட் அப்படிங்கிறதுல தான் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கும் செல்லூர் ராஜுவுக்கும் இடையில போட்டி அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கலாய்ச்சிருக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அது என்ன, மற்ற தலைவருங்க பேசுறப்ப வண்டியை நிறுத்துறீங்க, நானும் அதே மாதிரி டிராஃபிக் ஜாம் பண்ணுவேன் அப்படின்னு தலைவர் ஒருத்தர் அடம்பிடிக்க, கரண்டே வராத இடங்கள்ல ஃப்ரிட்ஜ் வாங்கி என்ன பண்றது அப்படின்னு அதிமுக தேர்தல் அறிக்கையை பெண் தலைவர் ஒருத்தங்க கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர்கிட்ட சொல்லி தொகுதி மறுவரை பத்தி ஒரு போராட்டம் நடத்தலான்னு இருக்கிறோம் அப்படின்னு, இதுதான் உங்க டக்கான்னு கேட்கிற மாதிரி தாவேக நிர்வாகி ஒருத்தர் பேச, கத்தி கத்தி தொண்டை வறண்டு போச்சு அப்படின்னு சொன்ன தலைவர் பாட்டு பாட சொல்லி கலாய்ச்சி இருக்கிறாங்க அவங்க சொந்த கட்சி தொண்டர்களே. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். அந்த குழந்தைய பார்க்க கூட விடல இந்த ஜிகே மணி ஐயா, என் குழந்தைய கூட பார்க்கல. என் பேத்திகள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து ஐயோ பாவம், சரி இதுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம். ஆனால் செல்லூர் ராஜு அவர்கள் 2 பேருக்கும் நடத்துள்ளதா மிகப்பெரிய போட்டியை. 2 பேருக்குள்ள என்ன போட்டி, யார் பெரிய சயின்டிஸ்ட்ங்கிறதா 2 பேருக்குள்ள போட்டியை. இந்த திருத்த மசோதா பாதகமா பாதகமில்லையா, அவர் என்ன சொல்லணும் பதில். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொலைபேசியிலே பேசி கேட்டேன், அவர் பாதகமில்லை என்று சொன்னார். ஆகவே பாதகமில்லை. அதிமுகவை அமித்ஷா திமுகன்னு மாத்திடலாம்ல. சிற்றுண்டி சாப்பிடுவங்க நேரம் இல்லாமல் ஒரு கடையில் ஆம்லெட் கேட்டேன். மோடி ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஆம்லெட் கேட்க கூடாதுங்கிறான். ஆம்லெட் இல்லை, ஆப்பம் இல்லை, தோசை இல்லை, எரிவாயு சப்ளை நின்று விட்டது. நாளைக்கு என்ன ஆகும் என்று தெரியவில்லை. நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி தருவேன், கரண்டே வீட்டுக்கு வர மாட்டேங்குது, இதுல ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றேன். புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். இதெல்லாம் பேச்சில எவ்வளவு தந்தரா இருக்கு பாருங்க. ராத்திரி வரைக்கும் நான் தான் காத்தாலதான் மாறி போச்சு. திடீர்னு பார்த்தா மலைப்பா முழுது மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தாரு பாருங்க. நானே எந்திரிச்சு சேர்ல இருந்துட்டு 3 மாடலுக்கான தேர்தல். 1 திராவிட மாடல், 2வது அடிமை மாடல், 3வது சினிமா மாடல். ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடியா நீ? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? ஒரு வருஷம் 15 வருஷம் சினிமா கத்தாத கத்தி கத்தி பேசிய காதல விடல. ஒரு கொடுமைடா அவங்க குடும்பம். இதுல என்னை பாட்டு பாட நம்பர். திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசுறதெல்லாம் உடனே புரியாதுங்க, பொறுமையா வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தாதான் புரியும் அப்படின்னு கலாய்ச்சிருக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதோட நிக்காத அவரு யாரு பெரிய சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கும் செல்லூர் ராஜுவுக்கும் போட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்கிறாரு. ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்க போட்டி போடுறாரு. அவர் ஒரு மாபெரும் சிந்தனையாளர், பெரிய சயின்டிஸ்ட். உங்களுக்கு தெரியும், அவர் சொல்றது எல்லாமே ரொம்ப அப்போ புரியாது, அப்புறமா வீட்டுக்கு போய் யோசிச்சோன்னா புரியும். அந்த அளவுக்கு யோசிச்சு தத்துவங்களா சொல்லுவாரு. இது வரைக்கும் பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. ஆனா திண்டுக்கலோட வளர்ச்சிக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவருக்கும் பக்கத்து மாவட்டம் இருக்கக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, விஞ்ஞானி. ஆனால் செல்லூர் ராஜு அவர்கள் 2 பேருக்கும் நடத்துள்ளதா மிகப்பெரிய போட்டியை. 2 பேருக்குள்ள என்ன போட்டி, யார் அதிகமா தத்துவங்கள் சொல்றாங்க, யார் பெரிய சயின்டிஸ்ட்ங்கிறதா 2 பேருக்குள்ள போட்டியே. 5 மாச குழந்தைய கூட பார்க்க விடாம ராமதாஸ ஜிகே மணி பிரிச்சு வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு அன்புமணியோடைய பொண்ணுங்களான சங்கமித்ராவும் சஞ்சுத்ராவும் கடுமையா குற்றஞ்சாட்டுறாங்க. பெண்ணாகரம் தொகுதியில பிரச்சாரம் பண்ற அவங்க, தர்மபுரியில எங்களோட அம்மா சௌமியாவோட வெற்றியை விட பெண்ணாகரம் தொகுதியில தமிழ்குமரன் தோக்கறது தாங்க எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பேசி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல நாங்க எப்படி இருந்தோம்ட்டு. எங்க குடும்பம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. நாங்க ஒரு பொங்கல் ஒரு இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஐயா தான் எங்களுக்கு நம்ம வழிகாட்டி, நம்ம குலதெய்வம் எல்லாம் அவர் தான் ஒன்னா இருப்போம். இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாச குழந்தை. அந்த குழந்தைய பார்க்க கூட விடல இந்த ஜிகே மணி ஐயா, என் குழந்தைய கூட பார்க்கல. பாக்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா, எங்க மேல எப்படி இருப்பாரு தெரியுமா, பேத்தினா அப்படி இருப்பாரு. ஆனா இந்த துரோகி, அந்த புள்ள நல்லா இருக்கணும், ஆனா இந்த குடும்பம்
இவங்கெல்லாம் வந்து நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. எங்க குடும்பத்தை பிரிச்சவங்க உங்க குடும்பத்தை எப்படி நல்லா வச்சுப்பாங்களா? தன்னோட பேத்திங்க கூசாம பொய் பேசுறதுல ரொம்ப திறமையானவங்கன்னு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு பாமக நிறுவனர் ராமதாஸ். எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னாங்க, உடனே நீச்சல் அடிச்சு வீடியோ போட்டேன், அப்புறம் நடந்தும் காமிச்சேன், ஆனாலும் உடம்பு சரியில்லைன்னு பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அன்புமணி குடும்பம் மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு ராமதாஸ். என் பேத்திகள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து ஐயோ பாவம், சரி இதுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம் என்று நினைப்பார்கள். அப்படி நடிப்பார்கள், அப்படி பொய் பேசுவார்கள். அந்த பச்சவந்திகள் என்னை பற்றியும், ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஈகே மணியை பற்றியும், என் குடும்பத்தை பற்றியும் தாறுமாறாக பேசி வருவதை அவர்கள் அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் கிளிசரின் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் போட்டுக்கொள்வார்கள். அதை பார்க்கின்ற பொதுமக்கள் ஐயோ இந்த பிள்ளை இப்படி அழுது, 3 மாதம் குழந்தைய வச்சுட்டு இது ஓட்டு கேட்குது, சரி ஒரு ஓட்டு போட்டுருவோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நடிப்பு திறன்களிலே தலை சிறந்தவர்கள். நடிப்பும் பொய் பேசுவதிலும் மிக சிறந்தவர்கள். கூசாமல் பொய் பேசுவார்கள். அன்புமணி பொய் மூட்டையாக பொய் வைத்திருக்கிறார், பொய் மூட்டைகள். இப்போ தேர்தல்ங்கிறதுனால கொஞ்சம் பிஸி. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே இந்த தொகுதி மறுவரைன்னு சொல்றாங்களே, இதை பத்தி ஒரு போராட்டம் நடத்தணும்னு விஜய் கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு பேசி இருக்கிறாரு தாவேகா நிர்வாகியான நாஞ்சில் சம்பத். தொகுதி மறுவரையறையை தாவேகா கடுமையாக கண்டிக்கிறது. இதை எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துவதற்கு தலைவர் விஜய் அவர்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வதாக இருக்கிறேன். தாவேகாவுக்கும் தாவாகாவுக்கும் இடையில தாங்க போட்டி அப்படிங்கிற மாதிரி புவனகிரியில தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டாரு. அப்ப பொதுமக்களுக்கு தொந்தரவில்லாத மாதிரி போக்குவரத்தை போலீசார் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஆவேசமான வேல்முருகன், விஜய்க்கு வந்தா வண்டியை நிறுத்துறீங்கல்ல, அப்ப அந்த மாதிரியே எனக்கும் நிறுத்தணும் அப்படின்னு அடம் பிடிச்சதோட அவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் நின்னா தப்பில்ல அப்படின்னு பேசி இருக்கிறாரு. பொதுமக்கள் வந்து கேட்டாங்கன்னா விடுங்க, தயவு செய்து விஜய்க்கு நிறுத்துற வண்டி, துணை முதலமைச்சருக்கு நிறுத்துற வண்டி, முதலமைச்சருக்கு நிறுத்துற வண்டி, எடப்பாடிக்கு நிறுத்துற வண்டி கொஞ்ச நேரம் நிக்கட்டும், ஒன்னும் தப்பு இல்லை. பொதுமக்கள் என் பேச்சு கேட்கட்டும், அவங்களுக்காக தான் நாங்க பேசுறோம். நடிகர் விஜய் வந்தா மட்டும் 4 மூலையை முயற்சி நிறுத்துறீங்க. பொதுமக்கள் அவசர வண்டி, ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் நாங்க அனுமதிக்கிறோம், நீங்களா நிறுத்தாதீங்க. பொதுமக்கள் விரும்பி எங்க பேச்சை கேட்கட்டும். இவங்களுக்காக தான் இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தேன், இவங்களுக்காக தான் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தேன், இவங்களுக்கு தானே கலை அறிவியல் கொண்டு வந்தேன், இவங்களுக்கு தானே காவேரி ஆற்றுல குறுக்க போராட்டினேன், இவங்க போகும்போது வரும்போது 150 கேட்கறாங்க, டோல்கிட்ட எடுத்து போராடுறேன். அப்ப எனக்காக என் மக்கள் 10 நிமிஷம் டிராபிக்ல நிப்பான், தப்பே இல்லை. நான் ஒன்னும் அதிகாரம் பூசி சினிமாக்காரன் இல்ல, நான் ஒன்னும் நடிகர் இல்ல. இந்த நிமிஷம் பாக்குறதுக்காரன் என் பேச்சை கேட்க நிற்கிறாங்க. வண்டியை நிறுத்திட்டு என் பேச்சை கேட்க நிற்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் 3 மாடல்களுக்கு மத்தியில தாங்க போட்டியே. ஒன்னு திராவிட மாடல், இன்னொன்னு அடிமை மாடல், மத்த ஒன்னு சினிமா மாடல்னு பேசி இருக்கிறாரு நடிகர் பிரகாஷ் ராஜ். பழனி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவா பரப்புரை செஞ்ச அவரு, சினிமானா ஒரே படத்துல டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஏன் முதலமைச்சர் கூட ஆகலாம், ஆனா அரசியல்ல அப்படி ஆக முடியுமான்னு விஜய்க்கு கேள்வி கேட்டிருக்காரு. 3 மாடலுக்கான தேர்தல் அப்படிதான் பார்க்கணும். 1 திராவிட மாடல், 2வது அடிமை மாடல், 3வது சினிமா மாடல். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. உங்களை மாதிரி நானும் ஒரு ஓட்டர் தான். நம்ம 2 பேரும் இந்த தேர்தல் என்னன்னு பேசுவோம், இந்த மாடல்கள் என்ன கொடுக்குதுன்னு பேசுவோம். திராவிட மாடல் என்ன கொடுத்துச்சு? கல்வி கொடுத்துச்சுப்பா. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் இப்படி இருக்கணுங்கிற பெருமையை சேர்த்துச்சுப்பா. மொழி மானத்தை காப்பாத்துச்சு. இப்ப இனம் மானத்தை காப்பாத்துறதுக்கு போராடுது.
இது திராவிட மாடல். அடிமை மாடல் என்ன? நம்ம தன்மானத்தை சுயமரியாதையை தூக்கிட்டு போய் மோதி காலு கீழே வைக்குது. தேவையா நமக்கு? சினிமா மாடல்னு ஒன்று இருக்கு. ஒரே சினிமால காசை சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமால ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுயா நீ? யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? வீட்டுக்கு கரண்டே வரல, இதுல ஃப்ரிட்ஜை வாங்கி என்ன பண்றது அப்படின்னு அதிமுக தேர்தல் அறிக்கையை விமர்சிச்சிருக்கிறாங்க அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் சசிகலா. விராலிமலையில பரப்புரை மேற்கொள்றாங்க. அப்போ பஸ்ல எல்லாருக்கும் இலவசம்னு சொல்லாம அதை என்ன ஆண்களுக்கு இலவசம் பெண்களுக்கு இலவசம்னு சொல்றது அப்படின்னு கேள்வி வேற கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி தருவேன், கரண்டே வீட்டுக்கு வர மாட்டேங்குது, இதுல ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றேன், அப்புறம் 10,000 ரூபாய் காசு தர்றேன் அப்படிங்கிறார். இவரு என்ன சொல்றாரு? பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க நீங்க. ஒண்ணு, பொதுவா எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்றது வேற. அது என்னது? பெண்களுக்கு கொடுப்போம் அப்புறம் ஆண்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பேச்சில எவ்வளவு தந்திரம் இருக்கு பாருங்க. 15 வருஷமா கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருத்தப்பட்டு பேச, அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டு அவருக்கு ஷாக் கொடுத்திருக்கிறாங்க நாதாக்கா தொண்டர்கள். எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் 15 வருஷம் 15 வருஷம் கத்தாத சீமான் கத்தாதன்றான். கத்தி கத்தி பேசிய காதல விடல. தொண்டை வறண்டுச்சு, எனக்கு தொண்டை வறண்டுச்சு, என் மக்களின் வாழ்க்கை வரலாம இருந்த செல்லம் அது வறண்டு போன ஒரு கொடுமைடா அவங்க குடும்பம். இதுல என்னை பாட்டு பாட நம்பர். ஜெயலலிதாவுக்கு பின்னாடி நான் தாங்க முதலமைச்சராக இருக்கணும், ஆனா ஏமாந்துட்டேன் அப்படின்னு விரக்தியில பேசியிருக்கிறாரு தாவேகா நிர்வாகியான செங்கோட்டையன். ராத்திரி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, காலையில எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசி இருக்கிறாரு அவரு. புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் நான் தான், காத்தாலதான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அந்த ஆளு கையில் இருந்து எனக்கு பொட்டி இல்லை. காத்தால இந்த அம்மாளுக்கு கன்விஷன் கொடுத்தாச்சு. இந்த அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையிலும் சொல்லிட்டாரு. கவலையிலும் தோலை தட்டி இப்படி பிடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மலைப்பாம்புழுது மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தாரு பாருங்க. நானே எந்திரிச்சிரு சேர்ல இருந்துட்டு, எங்கடா மலைப்பாம்பு எங்க இங்க வந்துருச்சாடு, எங்க அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்கு மாட்டேங்குது, கடலோரம் அது எங்க வந்துருச்சாடு இருக்குன்னு நினைச்சேன். காலை பிடிச்சி கெஞ்சிட்டு, இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு, எனக்கு தனி தகுதி இருக்குன்னு இப்படி எவனா சொல்லுவானா? கோவில்பட்டி தொகுதியில போன தடவை தன்னை தோக்கடிச்ச அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவுக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். இது பத்தி பேசின அவரு அவங்களுக்குள்ள பர்சனலா எந்த பகையுமே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, போன முறை தன்னை தோக்கடிச்சு ரெட்டையில ஜெயிச்சுச்சுல, அதுவே எனக்கு சந்தோஷம் தாங்க அப்படின்னு விளக்கத்தை வேற கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், அவர்களும் டிடிவி ஒன்னா வந்து நிக்கிறாங்க. உண்மைக்குள்ள பர்சனலா இந்த பகையும் கிடையாதுங்க. போன தேர்தலில் நாங்கள் 2 பேரும் எழுதிருந்தோம், அவர் வெற்றி பெற்றார். அது இரட்டை இணை வெற்றி பெற்றதுல எனக்கு மகிழ்ச்சி தானே. தொகுதி மறுவரையறை மசோதாவால ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு பாதகன்னு சொல்லி இருக்கணும், இல்லைன்னா பாதிப்பு இல்லைன்னாச்சும் சொல்லி இருக்கணும். ஆனா ரெண்டத்தையுமே சொல்லாம அமித்ஷா கிட்ட கேட்டேன் அப்படின்னு பேசி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவரை விமர்சிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் மூத்த தலைவரான ப. சிதம்பரம்.
ஏன்னா மு.க. ஸ்டாலின் பாதகம்னு சொன்னார், நானும் பதிவு பாதகம்னு சொன்னேன். காங்கிரஸ் தலைவர் கார்கே பாதகம்னு சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் பாதகம்னு சொன்னார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அனைவரும் இது பாதகம்னு சொல்லிட்டாங்க. அவரையும் கேட்கிறாங்க ஊடக பத்திரிகையாளர்கள், உங்கள் கருத்து என்ன? இந்த திருத்த மசோதா பாதகமா பாதகம் இல்லையா? அவர் என்ன சொல்லணும்? பதில் பாதகம்னு சொல்லணும் அல்லது பாதகம் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன கேட்கறீங்களே, எனக்கு ஒன்றும் தெரியாத, நான் வீட்டுக்கு போறேன்னு போயிருக்கேன். நான் அப்பாவி விவசாயி, என்ன அரசியல் சாஸ்திரத்தை பற்றி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றதுன்னு வீட்டுக்கு போயிருக்கணும்ல. அவர் பாதகம்னு சொல்லல, பாதகம் இல்லைன்னு சொல்லல, என்னை விடுங்கப்பா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? நான் அமித்ஷாவை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொலைபேசியிலே பேசி கேட்டேன், அவர் பாதகம் இல்லைன்னு சொன்னார், ஆகவே பாதகம் இல்லை. இதுக்கு எதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு கட்சி தலைவர்? அதிமுகவை அமித்ஷா திமுகன்னு மாத்திடலாம்ல. நாங்க தான் எம்ஜிஆர்னு சில பேர் சொல்றாங்க. எம்ஜிஆரை மக்களோட தாங்க பார்க்க முடியும், பவுன்சர்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவர் வரமாட்டாரு அப்படின்னு விஜய கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க அதிமுகவை சேர்ந்த நடிகை விந்தியா. தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களையே கடனாளியா மாத்தினதுதான் விஜய் கொண்டு வந்த மாற்றம் அப்படின்னு அவங்க விமர்சிச்சிருக்கிறாங்க. திடீர்னு அரசியலுக்கு வந்தவங்க நாங்க தான் எம்ஜிஆர், நாங்க தான் புரட்சி தலைவர்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, புரட்சி தலைவரை நீங்க ஒரு கிழவியோட பார்க்கலாம், சின்ன குழந்தைங்களை முத்தமிட்டு பார்க்கலாம். என்னைக்குமே புரட்சி தலைவரை பவுன்சர்ஸ் கூட நீங்க பார்க்க முடியாது. புரட்சி தலைவர் என்னைக்குமே மக்களை நம்பாம 2 தொகுதியில நிக்க மாட்டார். திடீர்னு அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டா நான் சில மாற்றங்களை கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. சரி, என்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாருன்னு நானும் யோசிச்சேன். ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரான்னு. சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அதாவது அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட கடனுக்கா வாழணுமே தவிர கடமைக்காக வாழக்கூடாது. விருதுநகர் தொகுதியில் இருக்கிற அம்மாக்களே, உங்களை நம்பித்தான் என் மகனை விட்டுட்டு போறேன் அப்படின்னு பரப்புரையில தாய் பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. தேர்தல் முடிவு வந்த உடனே விருதுநகருக்கே வந்து விஜய பிரபாகரன் தங்கிடுவாரு அப்படின்னு அவங்க பேசி இருக்கிறாங்க. அவரை உங்களிடம் நம்பி நான் கொடுத்துட்டு போலாமா, விட்டுட்டு போலாமா? இந்த தொகுதியிலே அவர் உங்களுக்காக கொடுத்துட்டு போகவா? நான் ஒரு அம்மா தான், இங்க எத்தனை அம்மாக்கள் இருக்கீங்க, அவரை பார்த்துக்குவீங்களே. 4ஆம் தேதி மே 4 ரிசல்ட் வந்த உடனே விருதுநகருக்கு விஜய பிரபாகர் வந்துருவார். இங்கேயே வீடு எடுத்து உங்களோடய அவர் தங்கி இருக்க போகிறார். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.